வணக்கம். பல நூற்றாண்டுகள் பழமையான தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று திருவாரூர் மாவட்டத்தில் ஸ்ரீ வாஞ்சியம் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள மங்களாம்பிகை சமேத ஸ்ரீ வாஞ்சிநாதர் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப் போகின்றோம். தேவாரம் பாடிய மூவராலும், அதாவது அப்பர், சம்பந்தர் மற்றும் சுந்தரரால் பாடல் பெற்ற பெருமையுடையது இத்தலம். காசிக்கு இணையாக கருதப்படும் 7 சிவஸ்தலங்களில் இதுவும் ஒன்று. கோபுர தரிசனம் கண்டு திருக்கோவிலுக்குள் சென்றால் இடதுபுறத்தில் யமன் மற்றும் சித்திரகுப்தர் சன்னதி காணப்படுகிறது. யமதர்மராஜா தவக்கோலத்தில் காட்சியளிக்கும் சன்னதி இது. மேலும் வலதுபுறத்தில் இத்திருக்கோவிலின் தீர்த்தக்குளமான குப்த கங்கை அமைந்துள்ளது. இந்த குப்த கங்கை தீர்த்த குளத்தில் கங்கை உறைந்திருப்பதாக ஐதீகம். இத்திருக்குளத்தில் நீராடி முதலில் யமதர்மராஜாவை வழிபட்ட பிறகே இத்திருக்கோவிலின் கருவறையில் அருள்பாலிக்கும் ஈசனை சென்று வழிபட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. யமதர்மராஜா தவக்கோலத்தில் அருள்புரியும் இத்தலத்தில் ஆயுசு ஹோமம் மற்றும் சஷ்டேப பூர்த்தி செய்து கொள்வது மிகவும் சிறப்பாக சொல்லப்படுகிறது. மாசி மாதம் இத்தலத்தில் நடக்கும் திருவிழாவின் போது ஸ்ரீ வாஞ்சிநாதர் யமதர்ம வாகனத்தில் உலா வருவது சிறப்பு. யமதர்மராஜாவையும் சித்திரகுப்தரையும் வணங்கி அடுத்த திருவாயிலை கடந்து சென்றால் கொடிமரம் மற்றும் நந்தியம்மருமான் தரிசனம் நாம் காணலாம். மேலும் வலதுபுறத்தில் மங்களாம்பிகை அம்மன் சன்னதியும் காணப்படுகிறது. அம்மனை வழிபட்டு துவாரபாலகர்கள் அலங்கரிக்கும் வாயிலை கடந்து சென்றால் கருவறையில் ஸ்ரீ வாஞ்சிநாதர் என்னும் திருப்பெயரில் அருள்பாலிக்கும் ஈசன் தரிசனம் நாம் காணலாம். ஈசனையும் அம்மனையும் வணங்கி கோவில் பிரகாரத்தை வலம் வந்தால் பிரகாரத்தில் 63 நாயன்மார்களின் திருவுருவச் சிலைகள் காணப்படுகிறது. மேலும் பிரகாரத்தில் பல சிவலிங்க திருமேனிகளும் கணபதி, மகாலட்சுமி, முருகப்பெருமான் சன்னதி மற்றும் குரு பகவான் சன்னதியும் காணப்படுகிறது. இத்தலத்தின் தலபுராண வரலாற்றின்படி யமதர்மராஜா உலகில் உள்ள உயிர்களை எடுக்கும் தன் பணியை நினைத்தும் அதனால் உலக மக்கள் தன்னை கண்டு பயங்கொள்வதை நினைத்தும் மனம் மருந்தி சிவபெருமானை நோக்கி இவ்விடத்தில் தவம் இருந்தாராம். அப்பொழுது சிவபெருமான் தோன்றி யமதர்மராஜாவிடம், நீ உயிர்களை எடுப்பதால் உனக்கு பாவம் எதுவும் சேராது என்றும், மேலும் இத்தலத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் புண்ணியம் செய்தவர்கள் மட்டுமே வந்து தரிசிக்க முடியும் என்றும், அப்படி வருபவர்கள் உன்னை முதலில் தரிசித்த பிறகே என்னை வந்து தரிசிப்பார்கள் என்றும் வரமளித்தாராம். மேலும் அவ்வாறு வரும் தூய பக்தர்களுக்கு இறுதிக்காலம் நல்ல முறையில் இருக்கும் என்றும் அவர்களுக்கு மறுபிறப்பு இல்லை என்றும் கூறினாராம். அதன்படி இத்தலத்தில் முதலில் யமதர்மராஜாவை வழிபட்ட பிறகே கருவறையில் சென்று மூலவரை வழிபடும் வழக்கம் இருப்பதாக அறியப்படுகிறது. கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் இத்தலத்தில் அமைந்துள்ள குப்தகங்கை தீர்த்த குளத்தில் பக்தர்கள் நீராடி இறைவனை வழிபடுவது வழக்கமாக உள்ளது. மேலும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை என்று அதிகாலையில் சுவாமி வெள்ளி ரிஷபவாகனத்தில் உலா வரும் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. மேலும் 10 நாட்கள் திருவிழாவும் கடைசி சனிக்கிழமை என்று தேரோட்டமும் நடைபெறுவது சிறப்பு. அது மட்டுமல்லாமல் மாசி மாதம் மக நட்சத்திரத்தில் இத்தலத்தில் 10 நாட்கள் பெருந்திருவிழா நடைபெறுகிறது. அதில் 2வது நாளன்று யமதர்மராஜனே வாகனமாக மாறி வாஞ்சிநாதரை சுமந்து வருகிறார். அதன் பின்னர் சன்னதிக்கு எதிரே உள்ள யமதீர்த்தத்தில் தீர்த்தவாரியும் நடைபெறுகிறது. அது மட்டுமல்லாமல் மாசிமக நட்சத்திரம் அன்று சுவாமி பஞ்சமூர்த்திகளுடன் குப்தகங்கை தீர்த்த குளத்தில் தீர்த்தவாரியும் காண்கின்றார். இத்திருக்கோவிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் சுற்றளவிற்குள் தேவார பாடல் பெற்ற திரு நன்னிலம் மற்றும் திருக்கொண்டீஸ்வரம் சிவாலயங்களும் அமைந்துள்ளது. எனவே இத்தலத்திற்கு தல யாத்திரை செல்பவர்கள் அத்திருத்தலங்களுக்கும் சென்று இறைவனை வழிபட்டு இறையருள் பெற வேண்டுகின்றோம்.
மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். शिव स्नेह न तु शिव प्रेम नोऽयं दयावान करुणाकर न वा प्रार्थयतं शिवं तव सुखाय शिव तु सम्पूर्ण परिपूर्णता हि शिव।